Hi, hello, welcome to our channel. Today recipe சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை எப்போதுமே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆயிலும் இந்த கீயும் நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 5 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், 5 யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஹாஃப் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதில் ஹாஃப் மட்டும் போட்டிருக்கேன், 1/2 kg சிக்கன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் இதிலே நல்லா பாதி வெந்துடும். 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், கர்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கர்ட் சேர்க்கும்போது நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன், நான் எதுவும் ஊற வைக்கல. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். கொஞ்சம் கொதித்து வந்தோடனே குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான சீரக சம்பா ரைஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Moto mobile app. Thank you.